அஷ்டவசுவின் ஆன்மீக பகிர்வு சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். மேசராசி நண்பர்களே, வருகிற மார்ச் 29 இரவு சனி கும்பத்தில் இருந்து மீனத்திற்கு, அதாவது உங்கள் ராசிக்கு 12 பிரவேசிக்கிறார். மீனராசி பிரவேசம் மேசராசிக்கு என்ன மாதிரி செயல்படுகிறார்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கதை, கேட்ட கதை தான் திரும்ப ஞாபகப்படுத்துகிறேன், அவ்வளவுதான். காட்டில் வேடன் சாயங்காலமாக வீட்டுக்கு போகிற போது தன் வலையை விரித்து வச்சுட்டு இரவு ஏதாவது விலங்கு மாட்டும், காலையில் பிடித்து கொள்ளலாம்னு நினச்சி விரிச்சிட்டு போகிறான். கொஞ்ச நேரம் கழித்து அந்த வலையில் ஒரு காட்டு பூனை மாட்டிக்கிச்சு. அதே நேரம் அங்கே ஒரு எலி வர அதுக்கு ஒரே குசி. எப்போவுமே பூனைக்கு பயந்து பயந்து ஒளிஞ்சிக்கிற எலி இப்போ பூனை வலையில் இருக்கிறதால ஒன்றும் தன்னை பண்ண முடியாதுன்னு தெரிஞ்ச உடனேயே குதிக்குது, ஓடுது, ஆடுது, ஒரே ஆட்டம், சந்தோஷம். அப்படி அது விளையாடிக்கிட்டு இருக்கிறப்ப மரத்து மேலே ஒரு கீரி பிள்ளையும் ஆந்தையும் இந்த எலியை சாப்பிட சரியான தருணம் பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. தற்செயலாக விளையாடிக்கிட்டு இருந்த எலி மரத்தின் மேலே தன்னையே பார்த்துக்கிட்டு கீரி பிள்ளையும் ஆந்தையும் இருக்கிறத பார்த்துருச்சு. இப்போ அது ஒரு ஐடியாவோட பூனைக்கிட்ட போய், உன்னை இந்த வலையில் இருந்து நான் காப்பாற்றுறேன், நீ மேலே உள்ள கீரி பிள்ளை ஆந்தைக்கிட்ட இருந்து என்ன காப்பாற்றணும்னு ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கிச்சு. உடனே பூனை மேலே உள்ள கீரி பிள்ளையும் ஆந்தைக்கிட்டையும், நான் எலியை காப்பாற்றுறதா வாக்கு கொடுத்துள்ளேன், அதனால் நீங்கள் இங்கேருந்து போயிருங்க அப்படின்னு சொன்னதும் கீரி பிள்ளையும் ஆந்தையும், சரி, எலியை சாப்பிட பூனை விடாது, நாம் வேற இறை தேடலாம்னு அங்கிருந்து இடத்த காலி செஞ்சிருச்சுங்க. பூனை இப்போ எலிக்கிட்ட, சீக்கிரம் வலையை கடித்து அறுத்து விடு, வேடம் வந்துடுவான், பொழுது விடிய ஆரம்பிச்சிருச்சுன்னு சொன்னிச்சு. எலி இப்போ கடித்து அறுக்க ஆரம்பிச்சுது. வேடம் வரும் வரை நாம் மெதுவாக கடித்து அறுக்கிறது தான் நமக்கு நல்லது, இல்லைன்னா வெளியில் வந்த பூனைக்கு முதல் இறையே நாம தான் யோசித்து மெதுவாக நேரத்தை கடத்தியும் சரியான நேரத்தை எதிர்பார்த்தும் பொறுமையாக நிதானமாக வலையை அறுத்துக்கிட்டு இருந்துச்சு. இதுபோலத்தான் தாங்களும் சரியான நேரத்தில் சாதுரியமாக முன் யோசனையோடும் பிரச்சனை வரும்போது சரியான நேரம் வரும் வரை பொறுமையாக நிதானமாக காத்திருந்து வரும் காலத்தை நகர்த்தணும். அது சரி, எப்போ சரியான நேரம் எலிக்கு வேடன் வருகிறது தெரிஞ்ச உடனே ஒரே அருவா வலையை அறுத்து பூனையை விடுவிச்சு தானும் பொந்துக்குள்ளே போய் ஒளிஞ்சிடுச்சு. தானும் தப்பிச்சு பூனையையும் காப்பாற்ற அது எடுத்துக்கிட்ட முயற்சி, சிந்தனை அனைத்தும் நேரம் குறித்து தான். அதுபோல இயல்பாகவே வேகமாகவும் சுறுசுறுப்பாகவும் செயல்படக்கூடிய நீங்கள் பொறுமையாக நிதானமாக கவனமாக இருக்கணும். நேரமும் சாதுரியமும் எவ்வளவு முக்கியம் தங்களை பொறுத்தவரை என்பதை அழுத்தம் திருத்தமாக உங்கள் மனதில் பதியணுங்கிறக்காகத்தான் இந்த கதையை கூறினேன். இனி நாம் சனி செயல் மேசராசிக்கு எப்படின்னு பார்க்கலாம். சனி எப்பவும் ஒரு ராசியிலிருந்து மறு ராசிக்கு சென்ற பின் செயல்பட 3 மாதம் ஆகும், அதாவது 90 நாள் ஆகும். ஆக மார்ச் 29 மீனராசிக்குள்ளே பிரவேசித்தாலும் அவர் அந்த ராசியிலிருந்து செயல்பட 3 மாதங்கள் ஆகும். இந்த காலகட்டத்தில் குருவும் மே மாதம் வரைக்கும் தங்களுக்கு பக்கபலமாக முக்கிய அரணாக இருக்கிறதால ஏப்ரல் மாதம் முடிய மாணவ மாணவியர்களை பொறுத்தவரை கல்வியில் தொய்வில்லாமல் மேம்பட கற்பதும் பலர் பாராட்டுக்கள் பெறுவதும் கிரியேட்டிவாக யோசித்து செஞ்சு பலன்கள் அடைகிறதும் இருப்பதை கொண்டு பிரகாசமாக இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தில், அதாவது ஏப்ரல் மாதம் வரை தாங்கள் வரும் காலம் கருதி ஒரு புதிய பழக்கத்தை ஏற்படுத்திக்கணும். படித்ததை குறித்து வச்சுக்கிறது, எழுதி பார்க்கறது, உடன் நன்கு படிப்பவர்களுடன் கண்டிப்பாக சிறிது நேரமேனும் சேர்ந்து படிப்பது அப்படின்னு பழக்கப்படுத்திக்கணும். இதை ஒரு பயிற்சியாகவே எடுத்து கண்டிப்பாக செய்து வரும் பட்சத்தில் கல்வியில் எப்போதும் போல் எடுத்த முயற்சிகள் அனைத்தும் முன்னேற்றமாக இருக்கும். என்ன கூடுதலாக எழுதி பார்க்கறது, குறிப்பு எடுக்கிறது என்று சனி வேலை வாங்கியிருக்கிறார், அவ்வளவுதான். ஆனால் பலன் கண்டிப்பாக உங்களை மேய்க்கு பின் வரும் காலத்தில் இந்த பழக்கம் தொடரும் போது எப்போதும் போல் உற்சாகமாக இருப்பீர்கள். கவனக்குறைவு ஏற்படாது, மறந்து போகாது, மந்த நிலை ஏற்படாது. தொழில் உத்தியோகத்தில் இருப்பவங்க ஏப்ரல் மாதம் வரை
தங்கு தடையில்லாமல் தொழில் உத்தியோக வருமானங்கள் தொட்டது வளர்ச்சி, வெளியூர் பிரயாணங்கள் நன்மையாகவும், குடும்பத்தில் பணப்புழக்கமும், பேசுகிற பேச்சுக்கு சொல்கிற சொல்லுக்கு மரியாதையும் குதூகலமாக நடந்துக்கிட்டு இருக்கும். அடிப்படை ஜாதகத்தில் தசாபுத்தி வலிமைக்கேற்ப நன்மைகள் நிறைய நடந்து வரும். வீட்டில் சுப செலவுகள் நடக்கும், திருமண செலவுகள் நடக்கும். இப்படி நடந்து வருகிற இந்த காலகட்டத்தில் ஒரு சின்ன ஸ்பீட் பிரேக்கராக வரும் மே மாதம். பின் வரக்கூடிய தினங்கள் வெறும் அலைச்சல், வீண் செலவு, கையிருப்பு குறையாமல் இருக்க எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியும் செயலும் ஒருத்தருக்கு 2 பேர்கிட்ட கலந்து எடுக்கணும். உடனுக்குடன் இப்போவேன்னு தங்கள் ராசிப்படி வேகமாக செயல்படுத்தாதீங்க. சற்று தள்ளி போட்டு பொறுமையாக நிதானமாக திட்டமிட்டு செய்யுங்க. இந்த பழக்கத்தை இப்போ இருந்தே ஏற்படுத்தி பழகிக்கிங்க. சித்திரமும் கைப்பழக்கம்னு சொல்லுவாங்க. எதையும் பழக்கப்படுத்தி விட்டால் வரும் காலத்தில் அலைச்சல் வீணாகாது, கையிருப்பு தடுமாற்றம் ஏற்படாது. என்ன நடக்கிற காரியங்கள் எல்லாம் ஆம வேகத்தில் நடக்கிறது போல இருக்கும். ஆனால் இழப்பு பெரிதாக இருக்காது. எப்போவுமே நல்லது கெட்டது என இரண்டையும் மனசில் கொண்டு தான் செய்ய வேண்டும். ஒரு சிலருக்கு அடிப்படை ஜாதகப்படி பூர்வீக சொத்துக்கள் மூலமாக, பெரியவங்க மூலமாக, தாத்தா பாட்டி வர்க்க அமைப்பினாலும் செலவுகள் ஏற்படலாம். இது தவிர்க்க முடியாதது. அதை கர்மவினைன்னு ஏற்றுக்கிட்டு செஞ்சிட வேண்டியதுதான். கயிறு இன்னும் ஒதுக்கவும் வேண்டாம், பாம்புன்னு பயப்படவும் வேண்டாம். சனி பொதுவாக 7.5 காலத்தில் சில சிரமங்களையும் தடுமாற்றங்களையும் கொடுத்து தங்கள் திறமையை வெளிக்கொண்டு வருவார் அப்படின்னு தான் எடுத்துக்கணும். எப்படி ஒரு சிற்பி ஒரு சிலையை வடிக்க அந்த கல்லில் வேண்டாத பாகங்கள் அனைத்தையும் செதுக்கி ஒதுக்கிட்டு சிலையை தத்துரமாக உருவாக்குறானோ அப்படித்தான் சனியும் இந்த காலகட்டத்தில் சிறு பிரச்சனைகளை கொடுத்து அதிலிருந்து விடுபட நீங்கள் எடுக்கும் முயற்சி மூலம் தங்கள் திறமைகளை வெளிக்கொண்டு வந்து உங்களை எதையும் சாதிக்கக்கூடிய ஒரு மன வலிமையை தரக்கூடிய காலகட்டமாக இதை எடுத்துக்கணும். பின்னாடி வரக்கூடிய எந்த பிரச்சனையும் சாதிக்கிற மன வலிமையும் மன பலத்தையும் இந்த 7.5 சனியோட காலகட்டத்தில் எடுத்துக்கிட்ட முயற்சிகள் மூலமாக நமக்கு கிடைக்கிற ஒரு வாய்ப்பு கிடைக்கிறப்ப திருநள்ளாறு சென்று ஒரு இரவு தங்கி அடுத்த நாள் காலையில் நல தீர்த்தத்தில் நீராடி சனீஸ்வரனை தரிசனம் செய்து வந்தால் தோஷங்கள் இருந்தால் விலகி நன்மைகள் ஏற்படும். இல்லாதுக்கு முடியாதுங்க அப்படின்னா சனிக்கிழமை ஒரு நேரம் மட்டும் உணவு எடுத்துக்கிட்டு முடிஞ்ச வரைக்கும் தர்மம் செய்யலாம், பெரியவங்களுக்கு உதவலாம், ஏழைக்கு உணவு கொடுக்கலாம், படிப்பவங்களுக்கு ஏதேனும் ஒரு வகையில் உதவ தோஷம் இருந்தால் விலகி நன்மை தரும். நன்றி.